ப்ரொடியூசரே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா, நாங்கள் வந்து குட் பேட் அக்லி இந்த ரிலீஸை இப்போ பிளான் பண்ணோம், அப்புறம் தள்ளி கொண்டு வந்தோம், அப்புறம் பொங்கலுக்கு பிளான் பண்ணோம். பட் விஜய் அவருடைய பேச்சையே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 நிமிஷம் நிறுத்தினார் சார். அவர் மொத்தம் ஃபோர்ஸாக போயிட்டு இருந்தார். அந்த ஃபோர்ஸை நிறுத்த வச்சது காரணமே வந்து ஒரு 50 பேர் உள்ள நின்று கடவுளே அஜித்தன் கத்திரி மாடி போயிட்டாங்க. இல்லை, அந்த அளவுக்கு அதை கேர்லெஸ்ஸாக பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு தேர் லீஸ்ட் பாதர் அபவுட் மார்க்கெட்டிங், செல்ஃப் இமேஜ், இந்த படத்தை பற்றியான ஒரு ப்ரமோஷன் டாக்டிக்ஸ் எதை பற்றியுமே கேர் பண்ணாத ஒரு டீம் தான் அதை பண்ண முடியும். அவர் வந்து அவருடைய ப்ரமோஷன், சொந்த ப்ரமோஷன், அவருடைய டீசர் முதற்கொண்டு எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையும் வந்து தன்னுடைய ரசிகர்களை பாதிக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் சார் அன்னைக்கு எந்த முகத்தை வச்சு சார் நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் இப்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் இடத்துல சொல்லிட்டு போகிறேன், கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவர் தோற்று முடிச்சதுக்கப்புறம் 2026 அவர் தோற்று முடிச்சதுக்கப்புறம் 2027 பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரு படம் வருது. கொடுங்க சார், ஒரு 5000 பேர் கூடுற ஆடியோ லஞ்சிலையும் மூஞ்சிலையும் முகத்திலையும் குத்து வாங்கிட்டு வருவாங்க சார். அவனுங்க ரத்த கலரோட வெளில வருவானுங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 6 பேர் இறந்துருக்காங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியோட மாநில செயலாளர், அதாவது புஷி ஆனந்த்ன்ற ஒருத்தரை உருவாக்கி விட்டவர், அவர் இறந்திருக்காரு. அந்த யாருக்காவது அந்த மாநாட்டு மேடையில் ஒரு இரங்கல் தெரிவிச்சாங்களா? டிஎன் மீடியா நோ நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் குணாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான சூப்பர் ஸ்டார் ரசிகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இப்போ விடாமுயற்சியோட டீசரோட மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து சிமிலியராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்கம் போயிட்டுருக்கு. அனிருத் அவர்கள் ஒருவேளை இதை கேட்டுட்டு தான் கடவுளே அஜித்து தான் விக்டரி எனர்ஜி, ஸோ அது வந்து முயற்சி அப்படின்றத மேக் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு டாக் இருந்துகிட்ருக்கு. அஜித்குமார் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரேஸுக்கு பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்காரு. ஒரு 24 hours சம்திங், 24 hours 2 days சம்திங் விடாமல் ஒரு துபாயில் ஒரு கார் ரேஸ் போகுது. அஜித்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம்லேயே வந்து ரேசிங் அவருடைய கம்பெனி சூப்பராக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னும், குட் பேட் அக்லியும் பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்லி ஏற்கனவே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணி தான் படத்தையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு விஷயமா நடக்க போகுது? இது அஜித் சார் படத்துக்குமே கிளாஷை ஏற்படுத்துமா? என்ன தப்பு சார். மைத்ரி வந்து ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னென்னா, ஸோ படம் வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி பொங்கலுக்கு ஆரம்பித்ததெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆதிக் சொன்ன டேட்டில் படம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டேரக்டராக உருவாகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அதை தான் பண்ணியிருக்காரு. இந்த தடவை அதை தான் பண்ண போகிறன்றதுல தெளிவாக இருந்ததுனால முதல்ல எடுத்தோடனே பொங்கல் அப்படின்னு போட்டு ஆரம்பித்து அது பாட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் லைக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைக்கா இந்த வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை தள்ளி கொண்டு வந்து, ஏன்னா அவங்க பேக் டு பேக் ரிலீஸஸ் பெரிய படங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ வேட்டையன் இருந்தது, அப்படி நிறைய படங்கள் இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக இந்த வருஷம் ஃபுல்லாக பெரிய போன வருஷத்துலேருந்தே அவங்க டைட் பேக்டாக தான் வந்தாங்க. நீங்கள் இண்டியன் 2 ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சிருந்து ரொம்ப டைட் பேக் ஸ்கெடியூலில் வந்தாங்க. அதனால் அவங்களால வந்து இதை அக்காமடேட் பண்ண முடியல. உண்மை அதுதான், விடாமுயற்சியை. ஸோ அவங்க வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தரப்பட்ட ரெக்வஸ்ட் பண்ணதாகவும், பொங்கலை எங்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்கன்னு கேட்டுக்கிட்டதாகவும், அதற்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இணங்கி போய் குட் பேட் அக்லி வந்து தள்ளி போகிறது தான் உண்மை. இந்த பொங்கல் வந்து விடாமுயற்சியினுடைய பொங்கல் தான். ஆனால் அஃபிஷியலாக எதுவும் நியூஸஸ் வரல. என்னென்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை சார், புஷ்பா 2 ஆடியோ லான்ச்சில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் அப்புறம் புஷ்பா 2. ஸோ அவங்க அந்த ப்ரொடியூசரே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா, நாங்கள் வந்து குட் பேட் அக்லி ரிலீஸை இப்போ பிளான் பண்ணோம், அப்புறம் தள்ளி கொண்டு வந்தோம், அப்புறம் பொங்கலுக்கு பிளான் பண்ணோம். பட் அப்படின்னு முடிப்பார். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கலுக்கு பிளான் பண்ணோம், பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது, பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்ல. அவருடைய வசனத்தை நான் அப்படியே பயன்படுத்துகிறேன். பொங்கலுக்கு பிளான் பண்ணோம் பட் அப்படின்றதோட அந்த இது முடியும். ஸோ விஷயம் என்னென்னா, இவங்க ரெக்வஸ்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணதாகவும், ரெண்டாவது அது வந்து கண்டிப்பாக அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகிறதாகவும், அவர் வந்து ஒரு சூசகமாக இல்லாமல் ஒரு கொஞ்சம், அதாவது கம்ப்ளீட்டாக கிளியராகவும் இல்லாமல் 90% கிளியராக அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். நம்பர் 1. நம்பர் 2, மைத்ரி மூவி மேக்கர்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுடைய படம் எல்லாமே ப்ராப்பர் ரிலீஸ்க்கு எதிர்பார்ப்பாங்க சார். ப்ராப்பராக லீவ் வேணும், அப்படின்லாம் ஒரு ஆல்டுகெதர் வந்து தனி சோலோ ரிலீஸ் வேணும். அப்படி இல்லைனா ஒரு செட் ஆஃப் டேஸ், அது அட்லீஸ்ட் இஃப் இட் ஆல் இட் இஸ் நாட் அ லீவ், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் மோடில் இல்லைனா கூட ஏதோ ஒரு நாள் லீவை வச்சு அது கூட ஒரு 2 நாள் வர்ற மாதிரியோ, கேப் ஒரு நடுவில் ஒரு நாள் விட்டு, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி இப்படி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. மாஸ் ரிலீஸ் எப்போயுமே பிளான் பண்ணி பழகினவங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இப்போ ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க,
ஒரு ஹிப்பாபாதி எடுத்துக்கோங்களேன், இஸ் க்ரோயிங் ஆக்டர் வச்சுக்கோங்க, வேறு எந்தெந்த யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. க்ரோயிங் ஆக்டர்ஸ் கூட அவங்க படம் 2 படம் ஒரே நேரத்தில் வர்றதை இப்போதைக்கு விரும்ப மாட்டாங்க. ஏறக்குறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் காலத்திலேயே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். அப்போ 1-2 படங்கள் வந்திருக்குன்னு வைங்களேன், அதுவும் கூட 5 நாள் 6 நாள் வித்தியாசத்தில் தான் வரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2 ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணி கிளாஸ் பண்ணுவாங்க அப்படின்ற தேவை எதுக்கு இருக்குது? அந்த ப்ரொடியூசர்ஸ் எதுக்கு அவங்க கையை சுட்டுக்கணுங்க? இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது விஜய் சேதுபதி அவர்களுக்காக தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்த மாதிரி நீங்கள் விஷயம் நடந்த நானே இருக்கிறேன். நான் ஒரு 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 அஜித் ஃபேன் வைங்களேன் ஒரு பேஜுக்கு. அப்போ அப்படிங்கும் பொழுது நான் வந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு ஏன் கொடுக்குறேன்? நான் 2 படத்தையும் பார்க்க தயாராக இருக்கேன், 2 படத்தையும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க தயாராக இருக்கேன். எனக்கு 2 அஜித் படத்தில் ஒரு அஜித் படத்துக்கு நீ இதுக்கு தான் ஃபஸ்ட் டே போகணுன்னு ஏன் என்ன நீங்கள் குழப்பணும் சொல்லுங்கள். நான் திங்கக்கிழமை வந்தாலும் குட் பேட் அக்லிக்கு போகிறேன், வெள்ளிக்கிழமை வந்தாலும் யார் நான் விடாமுயற்சிக்கு பார்ப்பேன். என்ன எதுக்கு நீங்கள் டவுட்டில் விடுறீங்க? இது ஒரு பேசிக் ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. எனக்கே இந்த யோசனை இருக்கும்போது அந்த தப்புலாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா, அதாவது அஜித் இன்னைக்கு கீழே இறக்கி விட்டுறணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டமே என்ன இருந்தாலும் சார். இப்போ கடவுளே அஜித்தேன்னு இன்னைக்கு சிங்கப்பூர்லேயும் ரஷ்யாலேயும் அவன் போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்பொழுது அது பிளான் பண்ணி பண்ண மாதிரி தோணுது. இப்போ இந்த டீசர் வர டைமில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இது ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் பிஃபோர் தான் இந்த பயங்கர வைரல் ஆகிட்டு. இல்லை நீங்கள் இல்லை அது ஆக்சுவலாக அதுக்கு ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா ஒரு பரோட்டா கடையில் 2014 சார் வீரம் அந்த சமயத்தில் 2014 ஒரு பரோட்டா கடையில் வச்சு ஒரு 5-6 பசங்க உள்ள வெளியில் புரோட்டா மஸ்ட்டு புரோட்டா குத்திட்டு இருப்பான் சார். இதுதான் சார் கொத்து புரோட்டா ஆகும்போது குத்துவான் சார். அவன் குத்தி முடிக்கும் அஜித்தே கடவுளே அப்படிம்பாங்க சார். அப்போ ஆரம்பிச்சதுக்கு ஒரு 10 வருஷம் லெகசி இருக்குது சார். அங்கிட்டு வேறு மாதிரி வந்து அது பீக்குக்கு எப்போ போச்சுன்னா அந்த விஜய் அவர்களுடைய மாநாட்டில் நடுவில் வந்து கத்துனானுங்க. அப்போ நான் தான் சார் உண்மையிலே உங்களுக்கு நான் இதை சொல்லணும். ஏன்னா ஒரு அஜித்தை வந்து ரொம்ப ரசிக்கிறவனா, தலைவருக்கு நான் உயிரை கொடுப்பேன், தொண்டை வெறியன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித்தை ரொம்பவே நேசித்து ரசிக்கிற ஒரு மனிதர். ஏன்னா அஜித்திட்ட தலைவருக்குள்ள குவாலிட்டிஸ் ஒரு 80% இருக்கிறதா நான் பார்ப்பேன். அந்த குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்ப்பேன். நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் சார், இந்த மாநாட்டில் கடவுளை அஜித்தேன்னு நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுவாங்க, பண்ணியே தீரணும். அதே மாதிரி உள்ளே நின்று பண்ணாங்க சார். எல்லா நியூஸ் சேனலும் இதை கன்ஃபார்ம் பண்ணி வீடியோ பண்ணாங்க சார். நான் கூட நினச்சேன் உங்களுக்கு விஜய் சார் பிடிக்காதனால இது பண்ணுவாங்க. விஷயம் என்னன்னா சார், அதாவது இனி எந்த கூட்டத்தில் போனாலும் அஜித் கூட்டம்ன்றது ஒரு தனியாக தெரியுன்றதை ப்ரூவ் பண்ணணுன்றது என்னோட நோக்கம். என்னன்னா நீங்கள் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் மாநாட்டில் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இல்லை. விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க 2 பேர் தான் ரைவல்ஸ், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. 32 வருஷமா விஜய் நடிச்சிட்டு இருக்காரு, 32 வருஷமா என்னவோ அது போல இருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட அஜித் 30 வருஷமா 31 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆனால் இவர் அரசியலுக்கு வந்துட்டார்ல சார். அவர் எல்லாம் என்ன ரைவல்ஸ் தானே சார். நீங்கள் இன்னைக்கு இப்போ அஜித் நாளைக்கு அரசியலுக்கு வந்தானே எப்படி இருக்கு யோசிங்க. அந்த ஆரா எப்படி இருந்து விஷயம் பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரியான இல்லைன்னா அஃப்கோர்ஸ் வந்து 2 பேருமே எனிவேஸ் ரைவல்ஸ் தான். எது எப்போ நடக்குன்னு யாருக்கு. இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பாருன்னு அவர் சின்ன வயசுலேருந்தே பிளான் பண்ணி அவங்க அப்பா அவர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டார். இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரேன்னு கிட்டத்தட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி 96 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் 2017 வரேன்னு சொன்னால் அப்புறம் வரவே போச்சு. இதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத கமலஹாசன் உள்ளவர் இல்லையா? கமலஹாசன் வாயை திறந்து அவரே சொல்லியிருக்காரு நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லி. ஏன்னா அவர் உள்ளவர் இல்லையா? அந்த மாதிரி எது எப்போ நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. எதுக்கு நான் சொல்லணும்னா 2 பேர் ரைவல்ஸு. நம்ம என்ன பாயிண்ட்டை பிச் பண்ணோன்னா, இவங்க இவ்வளவு நாளும் நீங்கள் என்னதான் நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி எப்படியான ஒரு மாநாடு நடத்துனீங்கனாலும் உள்ள ஒரு 50 அஜித் ஃபேன்ஸ் தான் அவங்கள முடிச்சு விட்ருவாங்கடா. நீங்கள் விஜய் அவருடைய பேச்சையே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2.5 நிமிஷம் நிறுத்தினார் சார். அவர் மொத்த ஃபோர்ஸாக போயிட்டு இருந்தார். அந்த ஃபோர்ஸை நிறுத்த வச்சது காரணமே வந்து இங்கே ஒரு 50 பேர் உள்ளே நின்று கடவுளே அஜித்தேன்னு கத்திரி மாடி போயிட்டாங்க. இல்லை இது எதுக்கு சொல்கிறேன்னா சார், அவ்வளோ பெரிய கிரேஸு அந்த கடவுளே அஜித்துன்ற மேட்ருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டில் அவனை வந்து முடிச்சு விட போகிறானு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் சார் கெஸ் பண்ணோம். அது அப்படியே அங்கேருந்து ரொம்ப ஹைப். அதுக்கப்புறம் அந்த கடவுளே அஜித்துன்ற மேட்டருக்கு ஹைப் ஆகி ஏறக்குறைய அது போய் சிங்கப்பூரில் அனிருத் கான்சர்ட்டில் போய் முடியணுன்ற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் அன்றைக்கி ஒரு குரூப்பில் கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு 4 பேர். எங்கே போனாலும் அதை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அஜித்துக்கு மட்டுமே சாத்தியப்பட்ட ஒரு விஷயம் சார். இப்போ மற்றவன் இதை பண்ணிடுவானா அப்படின்னா தே ஹேவ் டு பிளான் இட். இப்போ யாருனாலுமே அவங்க ஒரு மார்க்கெட்டிங் டீம் வச்சு இதை எப்படி பண்ணுவோம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு முதல்ல கூப்பிட்டு வச்சு ஒரு டிஸ்கஷன் அது இது. இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெனக்கடலும் இல்லை. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு கிளியராக நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு நீங்கள் யாருமே தேவையில்லைன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மனிதனை இன்னும் வந்து நாங்கள் விட மாட்டோம், அவர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உணர்வு ரீதியாக அவர் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அங்கே தான் அவர் ஜெயிக்கிறார். ஸோ அந்த மாதிரி உணர்வு ரீதியாக இப்போ யோசிச்சு பாருங்க சார், தலை அப்படின்றது யாருக்கு
அஜித்துக்கான பட்டம். இந்த தலன்ற பட்டத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, அஜித்துக்கு கொடுக்கும் பொழுது தோனின்ற ஒருத்தரே கிடையாது. சரிங்களா? 2008-9 காலகட்டத்தில் விஜய் வந்து சிஎஸ்கேவினுடைய இதாக மாறுறாரு சார், அம்பாசிடராக மாறுறாரு. ஸோ சிஎஸ்கேவினுடைய அம்பாசிடராக மாறும் பொழுது அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது உணர்வு ரீதியாக நீங்கள் யோசிக்கணும். அதாவது கான்ஸ்பிரசி தெரியுமாங்க. அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் தோனிக்கு தலன்ற பட்டத்தை கொடுத்து அவரை தலை தோனின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டுங்களா? இடையில ஒரு கொஸ்டின் எப்படி வந்துச்சுன்னா தலை தோனியா அஜித்தான்ற கொஸ்டின் அளவுக்கு ஓட்டு படத்தப்பெல்லாம் வந்துச்சு. ஸோ விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தலை அப்படின்ற பட்டத்தை கூட அவர்கிட்ட பிடிங்கிட்டு ஒருத்தர் கொடுக்கணும்னு அலைஞ்ச குரூப்பு இந்த குரூப்பு. ஸோ அஜித்தை கீழே இறக்கி போடணும் அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக 2 படமும் ஒன்றா வருது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன கிளப்பி விட்டுருப்பாங்க. 2 படம் ஒன்றா வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அஜித்குமார் அவர்களே வந்து என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, எனக்கு இந்த பட்டம் வேண்டாம், யூ கேன் கால் மீ ஏகே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு தானே. கோட் படத்தில் இந்த படத்தை பறிக்கணும்னு நினச்சது நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அந்த தேவைகள்லாம் இல்லை. எத்தனை பேர் சார் இப்போது நம்ம என்னென்ன சார், அதாவது அவர் வந்து ரசிகர்களை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு ஒரு அப்டேட்டை கூட ஒழுங்காக கொடுக்குறதில்ல. யாராவது சார் இந்தியன் சினிமா எடுத்துக்கோங்க, நீங்கள் நைட்டு 11:08 நான் டீசரோட போகிறேன்னு 10:45 வேணா எங்கேயா சொல்லி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? மேபி இது கூட ஒரு அட்டென்ஷன் கிரியேஷன் சார். அட்டென்ஷன் அதானே சார் சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த டே அட்டென்ஷன் கிரியேஷன்னா உண்மையான அட்டென்ஷன் கிரியேஷன் என்னன்னா, இந்த 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லி, அப்படி இல்லைன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி டீசர் இப்போ வரப்போகுது, அப்போ வரப்போகுது, இந்த வருது அந்த வருது, டீசருக்கு ஒரு மேக்கிங் வீடியோ, டீசருக்கு ஒரு அந்த பிஜிஎம் என்னவோ அதை பற்றியான ஒரு டிஸ்கஷனு, அதுக்கப்புறம் டீசர் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு அந்த குரூ வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் டீசரை காலையிலேருந்தே 10 மணி நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் அதுக்கு நிறைய என்ன சொல்கிறது ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்து அப்படி இப்படின்னு கடைசியில் டீசரை வர வைக்கிறதா சார் இன்றைக்கி ட்ரெண்டு. அப்படி தான் சார். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரைம் டைம்னு இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூடியூப்லேயோ அண்ட் சோஷியல் மீடியாவில் ப்ரைம் டைம் 6 மணி 7 மணி அதுமாதிரி நாளைக்கு 3 நாள் லீவ் இருக்கும் பொழுது முந்தின நாள் இதுதான் சார் பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஜய் படத்தினுடைய டீசரை எடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். எவனுமே வந்து 11 மணி 8 நிமிஷத்துக்கு டீசர் ரிலீஸ் பண்ண போறோம்னு 10:45 எனக்கு தெரியும் இந்திய வரலாற்றிலே யாரும் பண்ணதில்லை சார். இந்திய சரித்திரத்திலே அதுவும் இந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்க ஆக்டருக்கு அவனும் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு அதை கேர்லெஸ்ஸாக பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு தேர் லீஸ்ட் பாதர் அபவுட் மார்க்கெட்டிங், செல்ஃப் இமேஜ், இந்த படத்தை பற்றியான ஒரு ப்ரமோஷன் டாக்டிக்ஸ் எதை பற்றியுமே கேர் பண்ணாத ஒரு டீம் தான் அதை பண்ண முடியும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் வந்து அவருடைய ப்ரொமோஷன், சொந்த ப்ரொமோஷன், அவருடைய டீசர் முதற்கொண்டு எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையும் வந்து தன்னுடைய ரசிகர்களை பாதிக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் ஹீ இஸ் டேக்கிங் ஸ்டாண்ட்ஸ். என்னென்னா, எனக்கு மன்றம் வேண்டான்னு கலைச்ச முதல் தமிழ் நடிகர் அவர் தான் சார். எழுதி வைக்கணும் சார், அதெல்லாம் வரலாறு மறக்கக்கூடாது சார். மன்றம் வேண்டான்னு யாராலையும் சொல்லிட முடியுமா அப்படின்னா, இன்றைக்கி வர்ற சிவகார்த்திகேயன் வெற்றிமாறனுக்கு மன்றங்கள் இருக்குது. சரிங்களா? சிவகார்த்திகேயன் இருக்குது, வெற்றி கவினுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் யார் எடுத்துக்கோங்க, லப்பர் பந்து ஹீரோ இருக்காரு அவருக்கு இருக்குது, லப்பர் பந்தில் இந்த வில்லனா செகண்ட் ஹீரோ வர்றாரு அவருக்கு இருக்குது, தினேஷ் எல்லாருக்கும் இருக்குது. இவர் எதுக்கு வேணாம் அப்படிங்கணும் அப்போவே தெரியுதா? அதுக்கப்புறம் எனக்கு பட்டம் வேண்டாம், அதுவும் அவர் தான் கொண்டு வந்தார். ரைட்டுங்களா? அதை பார்த்து அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள் கமலஹாசன் வரைக்கும் அஜித்தை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரெண்டு. ஸோ இதெல்லாம் பண்ணினாலும் அதை மீறி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அவர் பின்னால் இருக்கிறாங்கல்ல. ஸோ அதனால தான் வந்து அவங்க இன்னும் வந்து தலைன்னு அவர் கோட் பண்ணுற அதை தலைன்றதை மீறி கடவுள்னு போயிட்டாங்க. இப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுதான் வந்து நான் எதுவுமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேன். ஒரு சிலது எங்களுக்கான லெவரேஜ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ரசிகன் வந்து தலைவர் என்ன சொன்னாலும் அதை ஒரு சைடில் பைபாஸ் பண்ணி போகத்தான் செய்வோம். அதுதான் ரசிக மனப்பான்மை. ஆமாம், அப்படி தான் இது பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக நீங்கள் தலைன்றது இங்கே யார் சார்? சிம்பிளாக தலைமை அஜித் சார். நீங்கள் அதை பிடுங்கி தோனிட்ட என்னைக்கு கொடுக்கணும்னு அலைஞ்சிங்களோ அன்னைக்கே வந்து விஜயின்றவரும் விஜயுடைய கூட்டமும் எவ்வளோ கேவலமான கூட்டம்னு தெரிஞ்சிருச்சு சார். அவரோட ப்ரொஃபஷன் வேற, இவரோட ப்ரொஃபஷன் வேற. வேறன்றது இனிமேல் உருவாக போகுது. நீங்கள் உருவாகிட்டு நீங்கள் தனியாக வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், அவர் அரசியலுக்குள்ளே போனதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்லை, அவருடைய கடைசி படம் எச்சி கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் நடிக்க வந்தார். அன்னைக்கு நீங்க இந்த கேள்வி அவரை பார்க்க கேட்கணும். சார் அன்னைக்கு எந்த முகத்தை வச்சு சார் நீங்க சொன்னீங்கன்னா, நான் இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு உங்க இடத்துல சொல்லிட்டு போறேன், கண்டிப்பா அடுத்த வருஷம் அவர் தோத்து முடிச்சதுக்கு அப்புறம் 2026 ஒரு தோத்து முடிச்சதுக்கு அப்புறம் 2027 பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரு படம் அவரோட தோல்வி நிச்சயம். அதெல்லாம் மக்கள் என்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க சார். இன்னைக்கு பாருங்க இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு அங்க திருவண்ணாமலையில் அவன் இறந்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மக்கள் கிட்டத்தட்ட வெள்ளத்துல செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல என் வீட்டுக்கு வாங்க, நான் அவங்ககிட்ட எங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்றார். என் வீட்டுக்கு வந்து 300 பேருக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்றத அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே விளம்பரம், கொடுக்கறதுக்கு முன்னாடி 1,00,000 பேர் அதை பற்றி பேசுகிறான். சரி, அது பேசட்டும், அது அவ்வளோ பேர் ரசிகர்கள் இருக்கான் கொண்டு போய் சேர்க்குறான். கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை எப்படி சார் வெளியில் நீங்கள் சொல்கிறீங்க? ஒருத்தருக்கு நல்லது நான் செய்ய போறேன்றதை முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் செய்யறவர் நீ ஒரு நல்ல மனிதரா, உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு தெரியும்ல சார். எப்படி சார் தெரியும்? கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? இல்ல சார், தேவையுள்ளவங்க அதெல்லாம் கிடையாது. தேவையுள்ளவங்க பயன்படுத்தினா நீங்க 3000 பேர் கிளம்புவான், உங்களால கொடுக்க முடியுமா? 300 பேர் எல்லாம் பிளான் ஸ்கிரிப்ட் சார் எல்லாமே.
சார் அவங்க தான் கொடுக்கலையே, 300 பேர் தான் கொடுக்க போகிறாங்க. இட்ஸ் பிளான்டு டிபி சித்திரம் இருக்குல்ல சார், ஒன்றும் இல்லை. சிம்பிளாக அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வெளியில் வரும்பொழுது ஒரு 300 பேர் கொடுக்க போகிறோன்னு போட்டு, அந்த 300 பேர் யார் யார், அவங்க எப்போ தளபதி சந்திக்க போகிறாங்க, எல்லாரும் அவங்க தளபதி கூட எவ்வளோ தூரம் நிற்கணும், என்ன ஏதுன்னு எல்லாமே பிளான்டு. சார் ஒரு ப்ராப்பர் மார்க்கெட்டிங் டீம் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி சார் இது. சார் இன்னைக்கு மாநாடு நடந்த இடத்துல அத்தனை விவசாயிகளுக்கு மேற்கொண்டு கையில் ரொக்க பணமாக 10,000 ரூபாவும் இன்னும் சில விஷயங்களும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதை செய்யலை. அதே மாதிரி மாநாடு கொடுக்க சொல்லிட்டு தான் செஞ்சாரு. இல்லை சார், கொடுக்கறதுக்கு முன்னாடி மாநாடு நடத்துறதுக்கான இடம் கொடுக்குறவங்களுக்கு அந்த 1 ஏக்கராவுக்கு இவ்வளோ தொகை பணம்னு சொன்னாங்க. அதை தாண்டி மேற்கொண்டும் கொடுத்துருக்குறாரு. மொத்தமாக ஒரு பட்ஜெட் என்ன அதான் சொல்கிறாங்க, 2 லட்ச ரூபா பட்ஜெட், ஒருத்தருக்கு 2 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு மொத்தமாக 16 பேர் கொடுத்துருக்காரு சார். ஓகேங்களா, 16 × 2 லட்சம் 32 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ரைட்டுங்களா, 1.5 லட்சம் பேர் கூடின மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு 32 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. நீ யோசிச்சுக்கோ, இது எவ்வளவு கம்மியான ஸ்கேல். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, அங்கே வந்து இறந்து போனாங்க தெரியுமா ஒரு 6 பேர், அந்த 6 பேருக்கு ஒரு தலா வீட்டுக்கு 2 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காரு. ரைட்டுங்களா சார், 200 கோடி விட்டுட்டு வந்தாருன்றாங்க சார். 2 லட்ச ரூபா ஒரு இறப்புக்கு ஒரு அதை பற்றி இரங்கல் தெரிவிச்சாரா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினரே கூட ஒரு இழப்புக்கு ஒரு இறப்புக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தான் ஒதுக்க முடியும் அரசாங்கத்தாலே. அப்படின் போது ஒரு தனி நபர் இப்பதான் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. இங்க நீங்க யோசிங்க, அரசாங்கத்தாலுமே கூட அந்த 6 பேருக்கும் அவரால் முடிஞ்ச தொகைன்னு ஒரு தொகையை ஒதுக்குறாரு. ஏன் சார் கொடுத்தாலும் திட்டுறீங்க, கொடுக்கலனாலும் திட்டுறீங்க, என்னதான் சார் உங்க நோக்கம்? இல்ல, இறந்தவங்க அரசியல் கட்சியை வந்து தொடங்குறாங்க அப்படின்னா அதை வந்து எதிர்க்கணுன்றது மட்டும்தான் உங்களோட நோக்கம்ன்ற மனநிலையில பேசாதீங்க சார். நீங்க சிம்பிளா யோசிங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அதாவது அரசாங்கம் வந்து ஒருத்தர் கொடுக்குதுன்னா அவங்க அரசாங்கத்துக்காக செத்தவங்க இல்லை, ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு பேரிடனாலையும் எங்கேயோ ஒரு பிரச்சனை இவங்க வந்து செத்தவங்கள விஜய பார்க்க வந்து செத்தவங்க சார். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். நீங்க மாநாடு போடுறீங்க, அந்த மாநாடை ஒழுங்கா நடத்த தெரியாது நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் சார். மாநாட்டுக்கு அரசு அனுமதி கொடுத்ததான் நடந்துச்சு. அரசு அனுமதி கொடுத்தா நடந்தது சார். உங்களுக்கு பிளானிங் இல்லைன்றதான அரசு சொல்லிக்கிட்டே இருந்தது முதல்ல இருந்து. நாங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் விஜய்னால சார். இதை விடுங்க சார், ஒரு 5000 பேர் கூடுற ஆடியோ லஞ்சிலையும் மூஞ்சிலையும் முகத்திலையும் குத்து வாங்கிட்டு வருவாங்க சார். அவனுங்க ரத்த கலரோட வெளில வருவானுங்க. நாங்கள் அப்பவே சொன்னோம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 6 பேர் இறந்துருக்காங்க சார். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியோட மாநில செயலாளர், அதாவது புஷி ஆனந்த்ன்ற ஒருத்தர் உருவாக்கி விட்டவர், அவர் இறந்துருக்காரு. அந்த யாருக்காவது அந்த மாநாட்டு மேடையில் ஒரு இரங்கல் தெரிவிச்சாங்களா? விஜய் வேண்டாம் சார், அவர் தான் பெரிய ஆள், ரேட்டுல 200 கோடி சம்பளத்தை விட்டு வரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற யாராவது இந்த ஒரு பேப்பரில் 6 பேர் எழுதி படிக்கிறா இவங்களுக்குலாம் இரங்கல் தெரிவிப்போம், ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிப்போன் பண்ணாங்களா? இதெல்லாம் மாநாட்டு இங்கிதம், இதெல்லாம் மாநாட்டு மாண்பு. இது கூட தெரியாத ஒரு விஜய் எல்லாத்துக்கும் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. கொடுத்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, உங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்ப, அது பணம் வந்து எல்லாருக்கும் 2 லட்ச ரூபா கொடுக்கல, உங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்ப, அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்றாரு. அதாவது பணக்காரனுக்குன்னா கொஞ்சம் கம்மியாக போதான், ஏழைக்கு கொஞ்சம் அதிகமாக போதான். பணக்காரன் வந்து ஒரு விஜய் பார்க்க வர இடத்துல ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு கம்மியாக வருது, ஏழை அப்படின்னா அப்புறம் எதுக்கு சார் ஒரு பணக்காரன் வரணும்? பணக்காரன் தான் அதிக செலவு பண்ணியிருப்பான். இது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்? இதெல்லாம் நான் எதுவும் தப்பாக நான் என்ன சொல்கிறேன் சார், அதாவது அவங்களுக்கு தெரியாதுன்றதான் ப்ரூவ் பண்ணிட்டு வர விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க வரும் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அதை கம்மின்னு சொல்கிறது கூட சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு நடத்த தெரியாது, அது எப்படி நடத்தணுன்ற மாடல் தெரியாது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை தான் திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். விஷயம் என்னென்னா, விஜய்க்கு அவர் சிஎம் ஆகணும்னு ஆசை சார். அவர் சிஎம் ஆகணும், அவர் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பிளான் பண்ணி அவர் ஒன்றும் பண்ணிட்டு இருக்காரு. அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி 300 பேரை கூப்பிட்டு சார் களத்துக்கு போய் நிற்காத இவர் ஒரு தலைவனா? காலத்துக்கு போய் மக்கள் இந்த 300 பேரை வர வச்சு கொடுக்கணும்னா அவங்க வரப்போற செலவு எல்லாத்தையுமே இவங்க பார்த்துக்கிறாங்க வச்சுக்கிறாங்கன்னா அந்த செலவு அவங்க கையில் கொடுத்துட்டு போலாமே. நீங்க போன நேரம் அங்கே போயிட்டீங்கன்னா மக்கள் இருக்கிற இடத்துல மக்கள் கஷ்டங்களை கண்ணால பார்க்க முடியாத ஒரு தலைவன் எல்லாமே வந்து அந்த 20 அடி வீட்டுக்குள்ள 20 அடி கேட்டு போட்ட வீட்டுக்குள்ள பதுங்கி யாரையும் பக்கத்தில் விடாம அவர் இருக்காருன்னா 100 பவுன்சரை சுற்றி விட்டுக்கிறார் சார். அவரை பக்கத்தில் நெருங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து புஷி ஆனந்த் மட்டுமாவே இருக்கிறார். ரைட்டுங்களா? அன்னைக்கு துக்ளக் ரமேஷ் என்ன சொல்றாரு, எனக்கு தெரிய இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களும் என்னால் நேரில் போய் நான் ஃபோன் பண்ணால் சந்திக்க முடியும், ஆனால் விஜய் அவர்கள்ட்ட நேரம் கேட்டுட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 2 வருஷமா நேரம் கேட்டுட்டு இருக்கேன், என்ன உதவி பண்ணுறாங்கன்றாரு. விஷயம் என்னன்னா, துக்ளக் ரமேஷ் உங்களுக்கு வேண்டாம், எந்த பத்திரிகையாளர் நீங்கள் இது வரைக்கும் சந்திச்சிருக்கீங்க சார்? ஒரு பத்திரிகையாளர் விட்டுருங்க, சொந்த மக்கள் தான் ஓட்டு போடுறது, தனக்கு ஓட்டு போட்டு தன்னை சிஎம் ஆகணும்னு நினைக்கிற மக்களை நேரில் போய் இவ்வளவு காலகட்டத்திலையும் விஜயகாந்த் வேட்டியை முடிச்சுட்டு போய் வெள்ளத்தில் முட்டி வரைக்கும் வெள்ளத்தில் விட்டுட்டு நிற்பார் சார். அப்படிலாம் நிற்காத இவர் எப்படி நம்ம தலைவரை ஏற்றுக்க முடியும்? அதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பேசின விஷயங்களில் இந்த விஷயம் நிச்சயமாக ஏற்புடைய விஷயம், நிறைய பேர் கேள்வி எழுப்பக்கூடிய விஷயம். நிச்சயமாக இதற்கு டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் பதிலளிக்கணுன்றது தான் எங்களோட ஆசையும் கூட. மக்களை சந்திக்கக்கூடிய, மக்களுக்கு தேவையான விஷயங்களில் களமாடக்கூடிய ஒரு நல்ல தலைவர்கள் தான் அவசியமானவர்கள் அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட வார்த்தையிலேருந்து ஏற்கக்கூடிய விஷயமா இருக்குது. ரொம்ப நன்றி எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி பேசுனதுக்கு. சத்தியம் நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவது உங்களுக்கு நன்றி.